Hi guys, welcome back to my channel. இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இந்தியா vs வெஸ்ட் இண்டீஸ் டே 2 ரிவ்யூ பற்றி பார்க்க போகிறோம். இன்றைக்கி டேயில் ரெண்டாவது பால் இந்திய அணி ஒரு குரூஷியல் விக்கெட்டை லூஸ் பண்ணிட்டாங்க. ஜெய்ஸ்வால் மொதல் பால் 2 ரன் அடித்து ரெண்டாவது பாலில் தேவையில்லாமல் ஒரு ரன் அவுட் ஆகிடுவார். மறுமுனையில் கேப்டன் கில் பொறுப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்துவார். இவரோட பார்ட்னர்ஷிப் போட்ட நிதிஷ் ரெட்டி 43 ரன்னுக்கும் அடுத்து களம் இறங்கின துருவ் ஜுவல் 44 ரன்னுக்கு தன்னோட விக்கெட்டை பறி கொடுப்பார். இதனால் இந்திய அணி தன்னுடைய முதல் இன்னிங்ஸில் 518 ரன்னுக்கு 5 விக்கெட் இழப்புக்கு டிக்ளேர் செய்வாங்க. வெஸ்ட் இண்டீஸ் தரப்பில் ஜோமல் வாரிகான் 3 விக்கெட்டை பிக் பண்ணுவார். இதை அடுத்து வெஸ்ட் இண்டீஸ் முதல் இன்னிங்ஸை விளையாட வருவாங்க. ரெண்டாவது நாள் முடிவில் வெஸ்ட் இண்டீஸ் அணி 140க்கு 4 விக்கெட் இழந்திருப்பாங்க. அந்த அணியில் அதிகபட்சமாக சந்திரபால் 31 ரன்னும் அலிக் 44 ரன் அடிச்சிருப்பாங்க. ஷாஹோப் 31 ரன் அடித்து நாட் அவுட்டாக களத்தில் இருப்பார். பவுலிங்கை பொறுத்தவரை இந்திய அணியுடைய நம்பிக்கை நட்சத்திரம் ரவீந்திர ஜடேஜா 3 விக்கெட்டையும் குல்தீப் யாதவ் 1 விக்கெட்டையும் எடுத்திருப்பாங்க. வெஸ்ட் இண்டீஸ் அணி 378 ரன்னு பின்னணியில் இருக்காங்க. ஃபாலோவனை தவிர்க்க கடுமையாக போராடிட்டு இருக்காங்க. ஸோ இந்திய அணியை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு என்ன மைண்ட் செட்டில் வருவாங்கன்னா, குயிக்காக 6 விக்கெட் எடுத்து வெஸ்ட் இண்டீஸை செகண்ட் இன்னிங்ஸை விளையாட வச்சு முடிஞ்ச அளவுக்கு இந்த மேட்சை நாளைக்கே முடிக்கிற முயற்சி பண்ணுவாங்க. அதேபோல் வெஸ்ட் இண்டீஸ் தரப்பில் முடிஞ்ச அளவுக்கு ஃபாலோவன் ஆகாமல் ஒரு நல்ல ரன் அடித்து இந்தியாவை செகண்ட் இன்னிங்ஸ் ஆட வைக்க முயற்சி பண்ணுவாங்க. இந்த 2 அணியும் ஒரு இலக்கோடு நாளைக்கு வர்றதுனால நாளைக்கு போட்டி நிச்சயமாக சுவாரஸ்யமாக இருக்கும். டே 3 யாருக்கு சாதகமாக போடுதுன்னு நாளைக்கு பார்க்கலாம். ஓகே கைஸ், நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை ஃபேஸ்புக்கில் பார்த்தா இந்த பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீண்டும் நாளைக்கு சந்திப்போம். அன்டில் தென் பாய் கைஸ்.